ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் கோவில் திருவிழா நடந்துகிட்ருக்குது. ஆழ்வார் சாமி சிவன் சாமி கோயிலில் 10 நாள் திருவிழா. இன்றைக்கி வந்து 9வது நாள் திருவிழாவில் சாமி வீதி விழா வரதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீதி விழானா ஜஸ்ட்டு ஒரு எனக்கு கிடச்ச குட்டி குட்டி கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணி நான் அதை ஒரு வீடியோவாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக அருமையான வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஒரிஜினல் சவுண்ட்ஸோடு கொடுக்கணும்னு நினச்சிருப்பேன். ஆனால் அதில் எல்லாம் இந்த வண்டியில் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ காப்பிரைட்ஸ் கிளைம் வரும். ஸோ அதனால் நான் அந்த பாட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். பாட்டு இல்லாத மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாகவும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆழ்வார் சுவாமி கருடாழ்வார்க்கு மேலே உட்காந்து அழகாக அலங்காரம் பண்ணி கொடையும் பிடிச்சிட்டு நம்ம ஊர் மக்களையெல்லாம் பார்க்குறதுக்கு வீதி உலாவாக வராரு. அந்த காட்சியை யாம் பெற்ற இன்பம் வையகமும் பிறகு அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ போன வருஷம்லாம் 10 நாள் திருவிழாவுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் நான் அந்த அளவு என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. 8ஆம் திருவிழாவும் 9ஆம் திருவிழாவும் 10ஆம் திருவிழாவும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான். ஸோ அது அடுத்த வீடியோ வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு முன்னாடி இப்போ சுருள் தட்டம் வச்சுருக்கோம். பூ இது நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சோல்ல நம்ம பிங்க் பியூட்டி அப்புறம் இன்னொரு பிங்க் ரிலேட்டட் இன்னொரு கலர் இருந்த ஜவந்தி, ப்ளஸ் அம்மா வீட்லேயும் கொஞ்சம் பிங்க் கலர் ஜவந்தி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக கட்டி சூப்பராக அழகாக ஒரு மாலை கட்டியாச்சு. ஆழ்வார்க்கு போட்டாச்சு. கீழே கருடாழ்வார்க்கு கீழே வரைக்கும் வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம வீட்டில் நட்டு வளர்த்து அதில் பூ பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாமிக்கு கொடுக்குறோம். அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லாத ஒரு விஷயம். நம்மளால் ஒரு செடியை நட வச்சு அதை வளர்க்க வச்சு நமக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நான் தான் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நானே தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவுமே. இப்போ அம்மா வீட்டுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஒரு ரோடு போகுது. அங்கே உள்ளே போயும் சாமி சுருள் எடுத்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கமாக அப்படி கிளம்பி போயிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு முன்னாடி சுக்கு காப்பி வச்சுருந்தேன். அதனால் எல்லோரும் சுக்கு காப்பியெல்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இது என்னோடய அப்பா, அப்புறமா அந்த பக்கம் எங்கள் சித்தப்பா நிற்கிறாங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க அப்படி நிறைய பேர் எல்லோரும் நின்றுருக்காங்க. இது இப்போது சக்கப்பத்துன்னு சொல்லுவாங்க. சக்கப்பத்துலேருந்து மேலே ஏறி இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு நேர் அத்தை ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு திரும்ப வருவாங்க. திரும்ப வழியில் ஒவ்வொரு இடமா சுருள் எடுப்பாங்க.
நிறைய இடத்துல வந்து அந்த மேலே சவுண்டும் அப்புறமா வந்து பஜனை பாட சவுண்டோடு தான் இருந்துச்சு. இந்த இடம் வரும்போது அந்த வண்டியில் பாட்டு போடுற சவுண்டும் சேர்ந்து வந்துச்சு. ஸோ வந்து அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எந்த வாட்டியும் வந்து யானை மேலே ஆழ்வார் சாமி உட்காந்து ஊர்வலம் போனது தான் எனக்கு விவரம் தெரிஞ்ச பருவத்திலேருந்து பார்த்துருக்கு. முறையாக இந்த வருஷம் யானை இல்லாமல் சாமி வந்து வீதி விழா வர என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு திருவிழா வீதி உலா சாமி வீதி உலா வாரது. அது எப்படி ஏன்னா சாத்தியம்னா நான் காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறது, ஈவினிங் வரைக்கும் சுற்றணும். பகல் டைமில் ரொம்ப வெயில் வேறு இருந்துச்சு. அது வந்து அவரே எல்லாரையும் நடக்க வச்சு அவரே கொண்டு போய் அவரே கூட்டிகிட்டு போய் அவரே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அவ்வளோதான். நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறது, மனுஷனாக பிறந்த நமக்கு ஒரு பங்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு புண்ணியம் பண்ண ஒரு விஷயம். இந்த வாகனம் தூக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ வந்து வழியில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சுருள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடமா நிறுத்தி சுருள் எடுத்துகிட்டு அப்படியே தீபாராதனையும் காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்து பஜனை வந்துட்டுருக்குது. இன்றைக்கி வந்து இந்த விநாயகர் இந்த கரைக்க போகிறதுக்கு ஊரெல்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ வந்து அங்கங்கே டிராஃபிக் இந்த மாதிரியெல்லாம் வண்டியெல்லாம் ரூட்டு மாற்றி விடுறது அந்த மாதிரியெல்லாம் இந்த வழியிலையும் போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வண்டியெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக போயிட்டுருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே சாமிக்கு தீபாரந்தம் காமிக்கிறாங்க. எந்த வாட்டியும் இதே மாதிரி சாமியை யானை மேலே வச்சு இதை மாதிரி கொடை பிடிச்சி கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி பல்லாக்கில் அவர் வீதி உலா வரணும்னு ஆசைப்பட்டிருப்பார் போல் இருக்குது. இந்த மாதிரி போட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த வீட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு. போட்டி இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊதுபத்தி ஏற்றி வச்சுருவாங்க. அப்புறம் தேங்காவும் உடச்சி வச்சுருவாங்க. அவர் போட்டி வந்தோடனே டக்குன்னு பூவை எடுத்து அங்கே சாமிக்கு வச்சுட்டு அப்படியே தீபாரந்தம் காமிச்சிட்டு அப்படியே அடுத்தடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. தீபாரணை காமிக்கும்போது நம்ம அந்த மணி சவுண்டோடு இருந்தால் தான் நல்லா இருக்கும் வீடியோ. பட் வந்து இந்த வண்டி ரொம்ப இறைச்சல், இந்த பாட்டு சவுண்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வீடியோ எடுக்கலையானெல்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சாரி, நான் வந்து எந்த வீடியோவுமே கவர் பண்ணலை. நான் கவர் பண்ண வீடியோ இவ்வளோ தான். இனி வந்து ஓண திருவிழாக்குள்ள வீடியோவும் இருக்குது, பார்க்கலாம் அடுத்தது. அது ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் தான், வேறு எந்த ஒரு ப்ரோக்ராம் எதுவுமே நான் கவர் பண்ணலை. ரொம்ப நிறைய பேர் உரிமையோடு வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் கவர் பண்ணி போடலை, நாங்கள் ஃபஸ்ட் டேலேருந்தே பார்த்துட்ருந்தோம், இது வரைக்கும் ஒரு டே ப்ரோக்ராமும் வரல, ஏன் வரலன்னு கேட்டாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்க போகலை, அதான் ஒரே ஒரு ரீசன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் திருவிழாவுக்கு நான் கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக 10 நாள் உள்ள வீடியோவும் கவர் பண்ணி போடலான் இருக்கேன். பார்க்கலாம், கடவுள் எப்படி வைக்கிறாரோ அதன்படி நடக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.